ஏம்மா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது சாயங்காலம் வீடியோனா இன்றைக்கி காப்பிக்கு வந்து உளுந்த வடை போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையான அந்த எண்ணெய் பலகாரம் எதுவும் செய்ய மாட்டேன். ஆனால் இன்றைக்கி ஏன்னா கறிமீன் வாங்கியிருப்போம்ல, அதனால் இன்றைக்கி வந்து கறிமீன் எதுவுமே வாங்கலை, வீட்டில் உலையே வைக்கலை. அதனால் காப்பிக்காச்சும் ஒரு உளுந்த வடையை போட்டு சாப்பிடுவோன்னு உளுந்த வடை போட்டுட்ருக்கேன். ஏன் உலை வைக்கலைன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து சேமியா உப்புமா கிண்டி சாப்பிட்டாச்சு எல்லோரும். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்து இந்த காமராஜர் பிறந்தநாள் வந்துட்டு போச்சுல்ல, அதனால் பிறந்தநாள் அன்னைக்கு டே டைம்ங்கிறதுனால அன்னைக்கு எதுவுமே பண்ணாமல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா எல்லா அந்த எல்லா ஊர் பொதுமக்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவாங்க. அதனால் இன்றைக்கி அங்கே போய் சாப்பிட்டாச்சு. காலையில் கிண்ட சேமியா தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த உளுந்த வடை போடும்போது நானே என்ன நினச்சி ஒரு பெருமைப்பட்டுக்கிடுவேன். ஏன் தெரியுமா? இதெல்லாம் ஒரு பெருமையான்னு கேட்காதீங்க, இதுவுமே எனக்கு பெருமை தான். இது கல்யாண வீட்டில் வாங்கின பாயாசம்னு அதான் காட்டிக்கிட்டு இருக்கேன். நான் கல்யாணம் முடிஞ்ச ஃபஸ்ட்டு நாள் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா என்னை வந்து மாப்பிள்ளை வீட்டில் விட்டுட்டு இங்கே வரும்போது, "நீ கேஸை பற்ற வச்சு காட்டு, அப்போ தான் நான் போவேன்" அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எங்கள் அம்மா கேஸை பற்ற வச்சு காட்டினேன். எனக்கும் கேஸ் பற்ற வைக்க தெரியும் அப்படின்னு பற்ற வச்சு காட்டினேன். அந்த அளவுக்கு கேஸ் கூட பற்ற வைக்க தெரியாத ஒரு ஜென்மம் தான் நான். இப்போ வந்து உளுந்த வடைக்கு ஓட்டை போடுற அளவுக்கு நான் தேறியிருக்கேன். நீங்கள் உளுந்த வடைக்கு ஓட்டை போடுறதெல்லாம் பெரிய சின்ன விஷயமே கிடையாது. நான் பல வருஷமாக உளுந்த வடை சுடுதேன். ஆனால் ஓட்டையே இப்போ தான் போட படிச்சிருக்கேன். உளுந்த வடை சுடுதலுக்கு சுட்டு படிச்சவங்களை விட சுடுதலுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காவல்ல, அவிகிட்ட கேளுங்க உளுந்த வடைக்கு ஓட்டை போடுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அந்தளவுக்கு நான் தேறியிருக்கேன். ஏன்னா 20 வருஷம் வாழ்க்கையில் அதை நானே நினச்சி எனக்கு பெருமை தான் பட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம செய்த தொழிலில் நம்ம வந்து முன்னேறிடுவோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். சரியா? அதுக்கப்புறம் வந்து இது கடைக்கு நான் போகல. நான் சொன்னேன்ல 3 நாளாக ஒரு நம்ம ஒரு நிலையில இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க மணிக்கு இருக்குது, மழை பெஞ்சிட்டு கிடக்கல. அதனால் பிள்ளைகள் தான் போச்சு கடைக்கு. இன்றைக்கி மழையோட போய் வாங்கிட்டு வந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாஸ்தா அடிக்கடி வாங்குதேன்னு நினைக்காது. ஏன்னா எப்போவாவது பிள்ளைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும். எப்போவுமே உடம்புக்கு அடுன்னு விட்டு வைக்காமல் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ருசிக்கு செஞ்சு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? அதுக்கப்புறம் பானிபூரி, இது வந்து வெறும் ரவையில் தானே செய்தாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டில் தான் தயாரிப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய வீடியோவில் போட்டிருப்பேனா. அதனால் பானிபூரி பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுது. அந்த பூரி இல்லை, அந்த பானி இல்லைனாலும் சும்மாவே பொரித்து சாப்பிடுது அவன் நல்லா இருக்குன்ட்டு. நானே சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் இதெல்லாம் எழுதி கொடுத்து விட்டேன் பிள்ளைகள்கிட்ட, போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த சோயா இந்த ஊற்றி நம்மளுக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டான். நம்ம இந்த முட்டை கருவாடுன்னு என்னைக்காவது சாப்பிடுது அன்னைக்கு அவளுக்கு இந்த சோயாவை தான் வச்சு கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால எப்போவுமே 1/4 கிலோ தான் வாங்குவேன். இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 கிலோ வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஏன்னா அப்போ அடிக்கடி செய்ய வேண்டியது சீக்கிரம் காலியாகுதுல, ரேட்டும் கம்மி தானே அப்படின்னு சொல்லிட்டு. கம்மி இல்லை. அதுக்கப்புறம் இந்த எந்த குழம்பு வச்சாலும் இப்போ வந்து இந்த வத்தல் வாங்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு வத்தலை வறுத்து சாப்பிட்டுக்கிட்டு தான் கூட்டம் எதிர்பார்க்க மாட்டாங்க பிள்ளைகள். நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சம் மாதிரிக்கு இருக்குது. அதை போனட்டம் வாங்கின வத்தல் வந்து ரொம்ப உரப்பாக இருக்குது. அப்படின்னால வந்துட்டு உரப்பு இல்லாத வத்தலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி பொழுது இப்படி தான் போச்சுன்னு